இஸ்லாமிய உம்மத் இதில் படிக்க வேண்டுமான பாடம், இந்த உலக அழிவுகள் காலம் காலம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல வகையாக அனுப்பி காட்டுவான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவனுடைய இறைச்சனுடைய படையை தெரிஞ்சதில்லை அவனை தவிர. ஊரோட காத்தில்லேண்டா வெறுக்குதோ கஷ்டமோ வெயிலோ என்றது நாங்கள் குறை சொல்லி தள்ளுவோம். காத்துக்காக தடமாகுவோம், அன்றதுக்காக மரங்களை நாட்டி விடுவோம், கூரைகளை பூட்டு விடுவோம், வீடுகளை கெட்டி விடுவோமே வெயிலிருந்து காப்பாற்ற ஆரோக்கியம் இல்லை. அதை அல்ல உனக்கு தண்டனையாக மாற்றிடுவான். அந்த மரத்தை விழுத்த வச்சு அந்த கூரை கீழே போட வச்சு அது உனக்கு ஒரு தண்டனையாக மாறிவிடும். தண்ணீர் இல்லை என்றால் மழை இல்லை, விவசாயம் இல்லை என்று அழுகையிலே போராடுறோம். அதே தண்ணீரை கொண்டு அழிச்சு காட்டான். சகோதரர்களே, தண்ணீரும் அதுக்கு காரணம் அல்ல, காற்றும் அதுக்கு காரணம் அல்ல, வெயிலும் அதுக்கு காரணம் அல்ல. இது இந்த காரணங்கள் இறைச்ச நாடினது நடக்கும். அவனுடைய திருப்தியின் வாசல்லை நுழைகிறவனாக நான் இருந்தேன் என்றான். உயிரோடு இருந்த என்ன, மௌத்தை அடைஞ்ச என்ன, அவன் வாசல் அருளுக்கு பாக்கியமாக விடுவேன். அவனுடைய திருப்தியின் வாசலை அறியாதவனாக வாழ்கிறேன் என்றான். உயிரோடு இருந்த மௌத்தாகின இந்த அவன் பாக்கியசாலியின் வாழ்க்கையிலேயும் தேடுவான் பாவங்களை, மரணத்திலேயும் அவனுக்கு கிடைக்கும் செஞ்சதுடைய கூலியை தவிர ஒன்றுமல்ல. அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த அழிவு வராது, இந்த அழிவு வராது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, முன்னெச்சரிக்கை என்ற சட்டங்களும் குழப்பங்களும் வாதங்களும் எங்களுடைய மோடை குணத்தை எடுத்து காட்டுது. முக்கியமாக படைத்தவன் யாரென்று தெரியாதவன் இந்த குழப்பம் அவசியம். படைத்தவனை தெரியாதவன் கிட்ட இந்த பேச்சும் குழப்பம் அவசியம். படைத்தவனை யாரு தெரிஞ்சவனும் இந்த குழப்பத்துக்கு சம்பந்தமாக உடையான் என்றால் அவனுக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு? ரப்புல் ஆலமீன் திருப்தியின் வாசல் நடைய, ரப்புல் ஆலமீன் திருப்தியின் வாசலை நுழைய என்னுடைய செயல்தான் காரணம், என்னுடைய நடைத்தான் காரணம், என்னுடைய போக்கு தான் காரணம்.